குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய குரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் கடகத்துக்கு வரார், கேதுவோடு சேர போகிறார். அப்போ எனக்கு எப்படி சார் இருக்கும்? எல்லாருக்கும் ஒரு ஆசை தானேங்க. குரு பெயர்ச்சி வந்தால் கல்யாணம் நடக்குமா, வீடு கட்டலாமா, குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகுமாவா, நான் சுப பலன்களாக நிறைய கிடைக்குமே சார். இப்போ சனீஸ்வரர்னாலே ஒரு பயம். குரு சுபர், சுபத்தை தருவாரா அதை சொல்கிறது தானே இந்த குரு பெயர்ச்சி. ஆகவே மனசில் எந்த ஒரு கஷ்டத்தையும் வச்சுக்காதீங்க. ஒரு பயமே இல்லாமல் சும்மா ஜம்முன்னு ரிலாக்ஸ்டாக உற்சாகம் தரும் உச்ச குரு எப்படிப்பட்ட பலன் தருவார் அப்படிங்கிறத 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களோடு சொல்லியிருக்கேன். வாங்க அத்தனை பேரும் அதை பார்ப்போம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவத். உற்சாகங்கிறது ஒரு போதை. உச்சம் பெற்ற குரு எப்படிங்க தருவார் அப்படின்னா, லாபஸ்தானத்தில் இருக்கார் இல்லைங்களா. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் குரு இருக்கும்போது உச்சம் பெற்ற அந்த குரு எப்படி இருப்பார்? அதிக உற்சாகத்தை சும்மா ஜம்முன்னு கொடுப்பார். நிறைய செலவு பண்ணாதீங்க. 7ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கார், 6ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு இருக்கார். இப்போ இவங்க என்னை கையை கட்டி போட்டது எங்கன்னா, குரு பயிற்சி பலன்களை சொல்லுங்கள் சார், அது தவிர வேறு எதுவும் சொல்லாது. ராகு சனீஸ்வர் சார் குரு பயிற்சி என்னை திருப்பி திருப்பி இந்த ட்ராக்கில் எடுத்துன்னு வந்து உற்சாகமான பலன்களை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வெறும் லாபத்தை மட்டும் உற்சாகத்தை மட்டும் கால்குலேஷன் இல்லை. 6ஆம் இடத்துல இருப்போம் நட்பு வகையினால் வேற்று மொழி இனத்தவர்களால் தேவையில்லாத குழப்பங்களால் பிரச்சனை வரும். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் போகிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு பெரிய ஆளுமையில் இருக்கீங்க, அடுத்தவங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்ணுறீங்க. அப்போ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கீழே படிங்க. இல்லை சார் எங்கள் செக்ரட்டரி கரெக்டாக தான் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் அவங்க கரெக்டாக பண்ணிவிடுவாங்க சார்னா, நேற்று வரைக்கும் இருந்த அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வேறு, இன்றைக்கி மாறி இருக்கும். அதை நம்பி நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா யூ வில் பி இன் ட்ரபிள். அது லோன் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, லோன் கொடுக்குறவங்களா இருந்தாலும் சரி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாலிசியில் மாறி போச்சு. கணவன் மனைவி உறவில் ஜாகிரதையாக. என்னையா சாம்பார் வச்சா என்ன, அப்போ எங்கள் அம்மா ஒரு சாம்பார் வைப்பாப்பார் சூப்பர், இந்த மாதிரி சொன்னீங்கன்னா 3 வேளை சோறு கிடைக்காது. அதனால் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் சாஃப்டாக சொல்லணும். அப்போ அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் வீட்டுக்காரங்க உப்பே இல்லைன்னு சாம்பார் போட்டால் கூட வாயே திறக்காமல் போயிட்டே இருப்பாருங்க. நமக்கு வீட்டில் நிம்மதியை தேடணும். வீட்டில் நிம்மதி இருந்துன்னு வச்சிங்களேன், உற்சாகமாக வெளியூரில் போய் நம்ம கொடியேற்றலாம். இங்கே நிம்மதி இல்லைன்னா தூங்க முடியாது. தூங்க முடியாதுன்னா வயிற்றில் கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சரு, நரம்பு பிரச்சனை, எதை எடுத்தாலும் கோபம். அப்போ வியாபாரத்துலேயும் நஷ்டம், வர்ற கஸ்டமர்கிட்ட எரிஞ்சு விழும். வேலை செய்கிறவங்களா இருந்தால் மேலதிகாரிகள்கிட்ட எவ்வளோ தான் சார் ஜாப் கொடுப்பீங்க, நைட்டு 10 மணி வரைக்கும் எவ்வளோ நேரம் சார் வேலை செய்வேன். எதையுமே ஒரு எந்துவாகவும் எதையுமே ஒரு எடுத்து வேலை செய்கிற ஒரு இந்த உடம்பு ஆரோக்கியம் இல்லாமல் போயிடும். 7ஆம் இடத்துல சனி இல்லை, 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குரு 5 மாதம்தான். எல்லாரும் உச்சம் பெற்ற குரு கடகத்தில் உற்சாகத்தை கொடுக்க போகிறார். உற்சாகத்தை எப்படி உற்சாகத்தை கொடுப்பார்? 5 மாதம். அதுக்கப்புறம் அவர் சிம்மத்துக்கு வரார். கன்னிராசிக்கு பிரச்சனை இல்லை, இருந்தாலும் கவனமாக இருக்கணும் இல்லைங்களா. அந்த 5 மாதத்தில் நிறைய செலவு பண்ணிட்டு கடனை வாங்கிட்டு மீதி இருக்கிற 5 மாதம் செலவு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, அதுக்கு இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கக்கூடாது. ஆகவே வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறவங்க, படிக்க போகிறவங்க, அங்கே போய் ட்ரைனிங் போகிறவங்க, அங்கே ட்ரைனிங் முடிஞ்சோடனே வேலைக்கு போகிறவங்க, அங்கே போய் உற்சாகமாக நான் ஏதாவது ஒரு வேலை செய்யட்டுமா சார், அவங்களோட நான் வேலை செஞ்ச இடத்துலையே அவர் சொல்கிறாரு, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, என் கூட பார்ட்னராக வந்துருங்களேன், நீங்கள் வேணால் ஒர்க்கிங் பார்ட்னராக வந்துடுங்க, படித்து பாருங்கள், தெளிவாக இருங்க. அவர் ஏதாவது ஊரில் கடன் வாங்கி வச்சுட்டு அதை உங்களை எடுத்துன்னு உங்கள் தள்ள போட்டுற போகிறாரு. ஒரு முறைக்கு 2 முறை எதையும் சுயமாக சிந்திச்சு தெளிவாக முடிவெடுங்க. உங்களுக்கு
நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, சொர்ண தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய பசும் சாணத்தில் உருண்டை பண்ணி, அதில் நடுவில் குழி போட்டு, நெய் போட்டு, வெத்தலை மேலே தீபம் போட்டு, மஞ்சள் வஸ்திர ஆடை தானம் இதை சுவாமிக்கும் கொடுத்துட்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச பேருக்கு ஒரு 11 பேருக்கும் தானம் பண்ணிட்டு வாங்க. இந்த வஸ்திர தானம் உங்களுக்கு மலை போல வர்ற பிரச்சனைகளை தீர்த்து உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தரக்கூடியது. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2026 குரு பெயர்ச்சி. சார் குரு உச்சமாவது, கடகத்தில் வருது, இந்த 3 ராசிக்கு நல்லா இருக்குது, அந்த 4 ராசிக்கு நல்லா இல்லை, உலகத்துக்கு இப்படி இருக்குது, உலகத்துக்கு அப்படி இல்லை அப்படின்னு எவ்வளவோ ப்ரிடிக்ஷன். ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் குரு உச்சமடைவார். அதுவும் அந்த கடகத்துக்கு அவர் பிரவேசிக்கும் காலம். புஷ்கரம் அப்படின்னு அந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் குரு மாறும்போது, ஒவ்வொரு ராசிக்கு போகும்போது ஒவ்வொரு புண்ணிய நதியில் போய் குரு இருக்கிறதா ஒரு ஐதீகம். அந்த மாதிரி கடகத்துக்கு குரு போகும்போது புஷ்கரம் எங்கப்பா அப்படின்னா யமுனா நதியில். இந்த யமுனா நதியில் இந்த வருஷம் நம்ம தீர்த்தம் ஆடினா மகா புண்ணியம். உச்சம் பெற்ற குருவனுடைய முழு பலனும் நமக்கு வந்து சேரும். நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, அங்கே போய் இந்த பரிகாரம் பண்ணுங்க, ஆலங்குடி போங்க, திருச்செந்தூர் போங்க அப்படின்னு அந்தந்த பரிகாரம் எவ்வளோ. ஆனால் பிரபஞ்சத்துக்கே மிகப்பெரிய லாபத்தையும் சந்தோஷத்தையும் சுபர் இல்லையா, குருனாலே சுபர். சுபர் அப்படின்போது என்ன நமக்கு ஏற்படும்? கல்யாணம் பண்ணுறது, குழந்தைங்க பெற்றுக்கிறது, வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறது, நிறைய பணம் சம்பாதிக்கிறது, கடன் தீர்றது, வியாதிகள் போகிறது, மருத்துவ செலவு குறையிறது. இப்படி சுப பலன் தானே. அதனால தானே அந்த குரு பெயர்ச்சி அப்படின்னாலே ஒரு உத்வேகத்தோடு நம்ம டிவியில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம். என் ராசிக்கு எப்படி சார் இருக்குன்னு பார்க்குறோம். இந்த யமுனை நதியில் தீர்த்தம் ஆடிட்டு புஷ்கரம் நம்ம இந்த ஆண்டு வந்து குரு பெயர்ச்சியை கொண்டாடினோம் அப்படின்னா இந்த வருஷம் முழுவதுமே சுப பலன் அதிகமாக இருக்கும். ஆகவே தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பொது பலனில் எனக்கு பணம் கிடைக்குமா பட்டம் கிடைக்குமா பார்க்குறேன் நீங்கள் அதுவும் பாருங்கள், நான் வேண்டான்னு சொல்லலை. அதே நேரத்தில் இந்த புண்ணியத்தையும் நீங்கள் சார் நான் கடகராசி மட்டும்தானா, மேஷ ராசி மட்டும்தானா, 12 ராசியில் ஏதாவது ஒரு ராசியா, நான் இந்த நட்சத்திரமாச்சே, நமக்கு நிறைய சந்தேகத்தெல்லாம் விட்டுருங்க. 27 நட்சத்திரம் 12 ராசிக்காரர்களும் நான் சொன்ன அந்த பலன் செஞ்சீங்கன்னா இதுவே ஒரு மிகப்பெரிய பரிகாரம். பக்கத்துலேயே டெல்லியில் யமுனையில் குளிச்சுட்டு வாங்க. அந்த குளியலுங்கிறது புஷ்கரம் அப்படிங்கிற பலன் கிடைக்கும்.